ஹலோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ். மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ்னால் நம்ம ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, ரா மெட்டீரியல்ஸ். அது யூஸ் பண்ணும்போது நம்ம பட்ஜெட் போட்டு வச்சுருப்போம், ஆனால் ஆக்சுவலாக ஒரு அமௌண்ட்டாக இருக்கும். அது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ். அந்த மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா எதனால் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னு இன்னும் கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணுவோம். அதுதான் இந்த மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸில் ஃபுல்லாக பார்க்க போகிறது. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன தெரியணும்னா, ஆக்சுவல் காஸ்ட்னா என்ன, பட்ஜெட்டட் காஸ்ட்னா என்ன, ஸ்டாண்டர்ட் காஸ்ட்னா என்னன்னு தெரியணும். ஃபஸ்ட்டு வந்து பட்ஜெட்டட் காஸ்ட்னா நம்ம ஒரு 1000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம்னா 1 லட்ச ரூபா ஆகும் அப்படின்னு ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து எஸ்டிமேட் பண்ணி வச்சுருப்போம். அதுதான் பட்ஜெட்டட் காஸ்ட். இப்போ ரா மெட்டீரியல்னா 1000 ப்ராடக்ட்ஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் காஸ்ட் ஆகும், ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு போட்டு வச்சுருக்கிறது தான் பட்ஜெட்டட் காஸ்ட். அதே ஸ்டாண்டர்ட் காஸ்ட் என்னென்னா ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் அவுட்புட். இப்போ வந்து ஆக்சுவல் காஸ்ட் இது வந்து 1000 யூனிட்ஸ்னு வச்சுருந்தோமா, இப்போ ஆக்சுவலாக நான் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னா ஒரு 800 தான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். அப்போ வந்து அந்த 800க்கு எவ்வளோ ஆகும் அப்படின்ட்டு அதை கன்வெர்ட் பண்ணுறது தான் பட்ஜெட்டட் காஸ்ட்டை ஆக்சுவல் காஸ்ட் யூனிட்ஸு கன்வெர்ட் பண்ணுறது தான் ஸ்டாண்டர்ட் காஸ்ட். இப்போ இதுக்கு 1 lakh ஆகும் அப்படின்னு பட்ஜெட் போட்டிருந்தோம்ல, அப்போ வந்து 800 யூனிட்ஸுக்கு எவ்வளோ ஆகும், அதுதான் ஸ்டாண்டர்ட் காஸ்ட். 800 யூனிட்ஸுக்கு 80,000 ஆயிருக்கணும், ஆனால் ஆக்சுவலாக எனக்கு ஒரு 70,000 தான் ஆயிருக்குன்னா நான் கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ காஸ்ட் கம்மி பண்ணியிருக்கிறேன்னா அது எனக்கு ஃபேவரபிள். அதே காஸ்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து எனக்கு அட்வர்ஸ், நெகட்டிவில் வரும். ஸ்டாண்டர்ட் காஸ்ட் மைனஸ் ஆக்சுவல் காஸ்ட். இங்கே வந்து ஆக்சுவல் காஸ்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து நெகட்டிவில் வரும், அது அட்வர்ஸ். அதே ஆக்சுவல் காஸ்ட் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து பாசிட்டிவில் வரும், அது வந்து ஃபேவரபிள். கான்செப்ட் என்னன்னா, ஆக்சுவல் காஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டோட கம்மியாக இருக்கும்போது இது காஸ்ட் எக்ஸ்பென்சஸ் எனக்கு கம்மியாகும் போது எனக்கு ஃபேவரபுளாக இருக்குது, எனக்கு அது ஃபேவர் தானே, அதனால் அது ஃபேவரபுள் அப்படின்னு சொல்லுவோம். நெகட்டிவில் இருந்தால் அது ஆக்சுவல் காஸ்ட் அதிகமாக இருந்தால் நெகட்டிவ் ஆகும், அப்படி நெகட்டிவாக இருந்தால் எனக்கு அட்வர்ஸ்னு அர்த்தம். ஓகே, மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அது வந்து அட்வர்ஸாக ஃபேவரபுளான்னு கண்டுபிடிச்சிட்டோம். அது வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு தெரியணும். அதை எப்படி பிரிக்கலாம்னா, ஒன்றா ப்ரைஸ் அதிகமாக இருக்கும், இல்லைன்னா கம்மியாக இருக்கும், இல்லைன்னா நான் யூஸ் பண்ணக்கூடிய குவான்டிட்டி வந்து அதிகப்படுத்தியிருப்பேன். எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு 10 யூனிட்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் தேவைன்னா நான் இதை 12 கூட யூஸ் பண்ணியிருக்கலாம், வேஸ்டேஜ் அந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசன்ஸ்னால. அதே 9 கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி 9 யூனிட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணேன்னா நான் எப்படியாவது அதை எப்படி யூஸ் பண்ணுறேன், கரெக்டாக வேஸ்டேஜை கம்மி பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ரீசன்ஸ்னால கம்மியாக கூட யூஸ் பண்ணலாம். கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கிறனா இல்லை அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கனா அப்படின்னு வந்து அனலைஸ் பண்ணணும். இந்த வேரியன்ஸ் வந்ததுக்கு காரணம் ப்ரைஸ் ரேட் அதிகமானதா இல்லை கம்மியானதா, யூசேஜ்னால வந்ததா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியணும். அடுத்தது யூசேஜை 2ஆக பிரிக்கலாம். யூசேஜ்லேயே 2 டைப் இருக்குது, நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம யூசேஜ் பண்ணுறோம்ல, அந்த யூசேஜ் வந்து 2 டைப்ஸாக இருக்கும். ஒரே ஒரு ப்ராடக்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்னால் பிரச்சனை இல்லை. அதே 2 டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏ அண்ட் பி அப்படின்னு 2 டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஏவோட காஸ்ட் எவ்வளோவா இருக்குன்னா ஹையாக இருக்கலாம், கம்மியாக இருக்கலாம், இல்லை சேமாக கூட இருக்கலாம். இது வந்து எக்ஸாம்பிள் 15 எடுத்துட்டான். பிங்கிற ப்ராடக்ட் ரா மெட்டீரியல் எவ்வளோனா 40 rupees இருக்கும். இது மிக்சர் எவ்வளோனா 3:2 அப்படின்னு இருக்குது. இந்த மிக்சரில் என்ன சேஞ்சஸ் ஆச்சுன்னா, ஏங்கிற ப்ராடக்ட் அதிகமாக கன்சியூம் பண்ணாலோ பிங்கிற ப்ராடக்ட் அதிகமாக கன்சியூம் பண்ணாலோ ப்ரொப்போர்ஷன் மாதிரி கன்சியூம் பண்ணும்போது அது வந்து இந்த மிக்சர் வேரியன்ஸ் வரும். அது ஒன்று. அதுக்கப்புறம் இது ஈல்டுன்னு பிரிப்போம். ஈல்டுனா ஆக்சுவலாக குவான்டிட்டி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அதை வந்து ஈல்டுன்னு சொல்லுவோம். 10லேருந்து டோட்டலாக பார்க்கும்போது 11 இருந்துச்சுன்னா அதை வந்து ஈல்டு வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மிக்சர்னால என்ன டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா, மிக்சர்னா இது 50 rupees இருக்குது, இது 40 rupees இருக்குது. ஸோ அந்த மிக்சர்னால வேரியன்ஸ் வரும். இது 50 rupees இருக்கிறத வந்து நீ அதிகமாக போட்டிருந்தீங்கன்னா அதோட டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அந்த மிக்சரோட வேரியன்ஸ் பார்க்குறது தான் யூசேஜில் 2ஆக பிரிப்போம். ஒன்று வந்து ஈல்டு, ஒன்று வந்து மிக்சர். அதை 2ஆக பிரிக்கிறது யூசேஜில். ஈல்டுனால வந்துச்சா இல்லை மிக்சர்னால அந்த ப்ரொப்போர்ஷன் சேஞ்ச் ஆகிறனால வந்துச்சா அப்படின்ட்டு. அவ்வளோதான். இந்த சம்ஸ் பார்க்கும்போது இன்னும் கிளியராக இருக்கும். உங்களுக்கு இது இன்னும் புரியல அப்படின்னா ப்ளீஸ் வெயிட் டில் திஸ் வீடியோ இஸ் எண்ட். இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். இந்த ஃபார்முலாலாம் என்ன அப்படின்னு சம்ஸ் பார்க்கும்போதே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, இப்போ ஒரு ஓவர் வியூவாக பார்த்துடலாம். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது. அது எதுக்கு டிஃப்ரென்ஸ், ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டுக்கும் ஆக்சுவல் காஸ்ட்டுக்கும். ஸ்டாண்டர்ட் காஸ்ட்னா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். ஆக்சுவல் காஸ்ட்னா ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டூ ஆக்சுவல் ப்ரைஸ். ஸோ
ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டூ ஆக்சுவல் ப்ரைஸ். இதுதான் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸோட ஃபார்முலா. மெமரி பண்ண வேணாம், லாஜிக் புரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ் தேவை, அதுக்கப்புறம் மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ் தேவை. யூசேஜ்னா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டிக்கும் ஆக்சுவல் குவான்டிட்டிக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸாக இங்கே என்ன எடுத்துக்கோன்னா ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் எடுத்துக்குவோம். அப்போ வந்து ஸ்டாண்டர்டாக நீங்கள் ஒரு 10 குவான்டிட்டி தான் யூஸ் பண்ணணும், ஆக்சுவலாக 8 தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போ 2 அதனுடைய ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10 rupees இருக்குன்னா 20 rupees தான் மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸாக இருக்கும். அது வந்து ஃபேவரபுளாக இருக்கும், ஏன்னா கம்மியான குவான்டிட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸ் வேரியன்ஸ் பார்க்கும்போது 2 ப்ரைஸ்க்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னென்ன ப்ரைஸ், ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மைனஸ் ஆக்சுவல் ப்ரைஸ் இன்டூ ஆக்சுவல் குவான்டிட்டி. ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது ஆக்சுவல் குவான்டிட்டி எடுத்துக்கணும், யூசேஜ்னு பார்க்கும்போது ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் எடுத்துக்கணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த யூசேஜை 2ஆக பிரிப்போம்ல, அந்த யூசேஜை 2ஆக பிரிக்கணும். யூசேஜில் வந்து ஃபஸ்ட்டு மெட்டீரியல் ஈல்டு வேரியன்ஸ், மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ். ஈல்டுனா குவான்டிட்டி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அதனால் வரக்கூடியது. ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டினா அந்த மிக்சரில் நீங்கள் பிரிக்கணும். இப்போ வந்து 3, இது வரும் 4. ரா மெட்டீரியல் ஏ வந்து 3:4, 3 ரா மெட்டீரியல் பி இது வந்து 3:4 ரேஷியோவில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ வந்து 3 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணால் இது வந்து 4 யூனிட்ஸ் போடணும், இது 3 யூனிட்ஸ் போடணும், ஏங்கிறது வந்து பிங்கிறது வந்து 4 யூனிட்ஸ் போடணும். இப்போ என்ன பண்ணுறோன்னா ஏங்கிற யூனிட்ஸ் வந்து அதிகப்படுத்தி நான் எவ்வளோ போட்டிருக்கேன்னா ஒரு 5 போட்டிருக்கேன். பிங்கிற யூனிட்ஸ் வந்து 4 வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு யூனிட்ஸ்மெண்ட் பண்ணி இதுவும் 5 போட்டிருக்கேன். அப்போ வந்து இதை வந்து இந்த ஸ்டாண்டர்ட் ரேஷியோவில் பிரிக்கணும். அந்த ஸ்டாண்டர்ட் ரேஷியோவில் பிரித்தா எவ்வளோ வரும் அப்படிங்கிறது தான் இந்த ரேஷியோ. 3:4 இந்த 10 யூனிட்ஸை பிரிக்கணும், அதை தான் RSQ அப்படின்னு சொல்லுவோம். ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டினா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியான ப்ரொப்போர்ஷனில் ஆக்சுவலாக நடந்த குவான்டிட்டியை வந்து பிரிக்கணும். எப்படி பிரிப்போம்னா 10/7 × 3ன்னு போட்டோம்னா ரா மெட்டீரியல் ஏவோட குவான்டிட்டி கிடைக்கும். 10/7 × 4ன்னு போட்டிங்கன்னா ரா மெட்டீரியல் பியோட குவான்டிட்டி கிடைக்கும். அதுதான் RSQ. இப்போ RSQனால இது பார்க்கும்போது ஓவராலாக 10 யூனிட்ஸ் தான் வரும், இன்க்ரீஸ் ஆனது தான். ஸோ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டினா இன்க்ரீஸ் ஆயிருக்கா கம்மியாயிருக்கான்னு. இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா உங்களுக்கு அட்வர்ஸ், கம்மியாயிருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபேவரபுள். இன்டூ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். இது வந்து நம்மளுக்கு ஈல்டு எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். RSQ அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படிங்கிறது வந்து ஈல்டு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து இந்த ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியிலிருந்து ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளோன்னு பார்க்கணும். ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டூ செல்லிங் ப்ரைஸ், ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் இன்டூ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். இதுதான் என்னென்னா மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா ஃபஸ்ட் வந்து மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டூ ஆக்சுவல் ப்ரைஸா. இது ரெண்டும் அப்படியே இங்கே வந்துடும். ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ், இங்கே வந்து ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டூ ஆக்சுவல் ப்ரைஸ் வந்துடும். சென்ட்ரலில் என்ன டிஃப்ரென்ஸ் வரதுக்கு காரணம்னா ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ், இதுதான் டிஃப்ரென்ஸ். ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட் மைனஸ் பண்ணுவோம்னா இங்கே வந்து மைனஸ் பண்ணுறது, இங்கே ஃபஸ்ட்டு போடும்போது ஃபஸ்ட் வந்து பாசிட்டிவில் இருக்கும். ஸோ இதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை பிரிக்கும் போது அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து ஈல்டு, அதுக்கப்புறம் மிக்சர். இங்கே இருக்கிறது வந்து அப்படியே இங்கே வரும், இங்கே இருக்கிறது வந்து அப்படியே கடைசிக்கு போகும். நடுவில் வர்றது என்னென்னா அந்த மிக்சர்னால வரக்கூடியது, ஸ்டாண்டர்ட் மிக்சருக்கும் ஆக்சுவல் மிக்சருக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ்னால வருது, அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ்னால வருது. ஸோ RSQ இன்டூ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ், இங்கேயும் RSQ இன்டூ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். ஃபஸ்ட்லேயே லாஸ்ட்லேயே போட்டுருணும். இங்கே சென்டரில் வர்றது மட்டும் இங்கே வந்து RSQ இன்டூ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ், மேலே பார்க்கும்போது ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். ஃபார்முலா மறந்துருச்சுன்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லாஜிக் வச்சாலே ஃபார்முலா மறக்காது. இப்போ வந்து சம்ஸ் பார்க்கலாம், இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு இல்லஸ்ட்ரேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, த ஸ்டாண்டர்ட் அண்ட் த ஆக்சுவல் ஃபிகர்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட் ஜெட் ஆர் as follows, ஆர் as அண்டர். ஓகே, ஸ்டாண்டர்ட் அதனுடைய ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க, ஆக்சுவல் ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ்னால் பர் யூனிட் கொடுத்துருக்காங்க.
குவான்டிட்டி எவ்வளோனா ஸ்டாண்டர்டாக 50 யூனிட்ஸ், ஆக்சுவல் வந்து 45 யூனிட்ஸ் தான் கன்சியூம் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்துட்டா 1 rupees, ஆக்சுவலாக வந்து 0.8க்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ரா மெட்டீரியல்ஸை. ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, ஓவராலாக பார்க்கும்போது இது கம்மியாக வாங்கியிருக்காங்க. ஸோ ப்ரைஸ் குவான்டிட்டி வந்து ஃபேவரபுளாக இருக்கும். ப்ரைஸும் கம்மியாக தான் வாங்கியிருக்காங்க, ப்ரைஸும் நம்மளுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்கும். அது வந்து ஆக்சுவல் அமௌண்ட் எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியணும்ல, அமௌண்ட் எவ்வளோவா ஃபேவரபுளாக இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியணும். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா, காஸ்ட் வேரியன்ஸ்னால் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ், இது ரெண்டையும் இன்டூ பண்ணிக்கணும். மைனஸ் ரெண்டையும் இன்டூ பண்ணால் 50 rupees வரும். மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டூ ஆக்சுவல் ப்ரைஸ் எவ்வளோ வரும்னா 36 rupees வரும். ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் 14 rupees. அது வந்து எனக்கு ஆக்சுவல் கம்மி தானே இருக்குது, இது வந்து பாசிட்டிவில் வருது. ஸோ கம்மியாக இருக்கிறனால ஆக்சுவல் எனக்கு வந்து ஃபேவரபுள். இது எதனால் வந்துச்சு, இந்த ஃபேவரபுள் வந்திருக்கு, அது வந்து எனக்கு குவான்டிட்டி கம்மி பண்ணனால வந்துச்சா இல்லை ப்ரைஸ் கம்மி பண்ணனால வந்துச்சா அப்படிங்கிறத வந்து நான் அனலைஸ் பண்ணணும். சில டைம் குவான்டிட்டி அதிகமானதை விட, குவான்டிட்டினால வந்த லாஸ் அதிகமானதை விட பர்ச்சேஸால் பர்ச்சேஸ் ப்ரைஸ் அந்த ப்ரைஸால் வந்தக்கூடிய ப்ராஃபிட், அதாவது எனக்கு ஃபேவரபுளாக நிறையா வந்துருச்சுன்னா ஓவராலாக பார்க்கும்போது ஃபேவரபுளாக இருக்கும். அது என்னங்கிறத வந்து அனலைஸ் பண்ணணும். ரெண்டு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கா, இல்லை ஏதோ ஒன்று மட்டும் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணி ஏதோ ஒன்று கம்மியாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி அனலைஸ் பண்ணணும். பொருளெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். இதை வந்து பைஃபர்கேட் பண்ணுறோம் ரெண்டா. ஃபஸ்ட் வந்து ப்ரைஸாலாம் வந்துச்சா யூசேஜெல்லாம் வந்துச்சான்னு, ப்ரைஸாலாம் வந்துச்சான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூசேஜால் பார்த்துக்கலாம், அப்போ தான் அந்த ஃபார்முலா படி வரும். ஸோ யூசேஜ் படி பார்த்துக்கிட்டோன்னா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி, இங்கே என்னத்தை எடுத்துக்கணும்னா ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் எடுத்துக்கணும். இது வந்து என்னென்னா யூசேஜ். நெக்ஸ்ட் இருக்கிறது கூடியது வந்து ப்ரைஸ்னால் வந்தது, மேலே இருக்கிறது வந்து இது காஸ்ட்டால் வந்தது. ஸோ ப்ரைஸால் பார்க்கும்போது ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மைனஸ் ஆக்சுவல் ப்ரைஸ் இன்டோ ஆக்சுவல் குவான்டிட்டி. அப்போ இங்கே போட்டோன்னா இதுதான் அந்த ஃபார்முலாவாக பிரித்து போட்டுட்டு இருப்பாங்க. இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க அந்த ஃபார்முலாவில். ஆக்சுவல் குவான்டிட்டி அப்படி வச்சுருக்காங்க ப்ரைஸ் வேரியன்ஸுங்கும் போது ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி. ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளோனா 45 யூனிட்ஸ், ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் வந்து 1 rupees, ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 0.8, டிஃப்ரென்ஸ் எவ்வளோனா 0.2. எவ்வளோ யூனிட்ஸுக்குனா 45 யூனிட்ஸுக்கு. ஸோ டோட்டலாக 9 rupees ஃபேவரபுள் ப்ரைஸ்னால். யூசேஜ் வேரியன்ஸ் எவ்வளோன்னு பார்த்துட்டோன்னா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி 5 குவான்டிட்டிஸ் இருக்கா, ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டா 1 rupees. ஸோ 5 rupees வந்து ஃபேவரபுளாக இருக்குது. இது ரெண்டுக்கும் வரக்கூடியது, இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து டோட்டல் காஸ்ட் வேரியன்ஸ் கிடைக்கும். அதாவது மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் 14 ஃபேவரபுள். அவ்வளோதான் இந்த சம், ஈஸியான சம் தான். நெக்ஸ்ட் illustration 2. NXC manufacturing concern furnishes the following informations. Standard material for 70 kgs of finished products 100 kg. 70 kgs of finished product பண்ணுறக்கு உனக்கு வந்து 100 kgs of material தேவை. ப்ரைஸ் ஆஃப் மெட்டீரியல் 1 per kg. ப்ரைஸ் எவ்வளோன்னு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. அவுட்புட் எவ்வளோனா 2,10,000. மெட்டீரியல் யூஸ்டு 2,80,000, மெட்டீரியல் காஸ்ட் வந்து 2,52,000. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோன்னா 70 kgs 100 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண வேணும்னா 2,10,000 kgs ப்ரொடியூஸ் பண்ண எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது வந்து தெரியணும். இது என்னது அவுட்புட்டா, இது வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட். இங்கே இருக்கிறதுல ஏதோ அவுட்புட்னா இதுதான் அவுட்புட். 70 kgs ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அவுட்புட்டால் தான் டிவைட் பண்ணணும். ஸோ 2,10,000 டிவைடட் பை 70. ஓகேவா, அப்போ வந்து எனக்கு 100 தேவைப்படுது, இன்புட்டை எனக்கு 100 தேவைப்படுது. ஸோ இன்புட்டை வந்து இன்டூ பண்ணிக்கணும். அப்படி பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும்னா கேன்சல் பண்ணி பார்க்கும்போது 3 lakh வரும். ஸோ 3 lakh யூனிட்ஸ் வந்து 3 lakhs யூனிட்ஸ் இன்புட்டாக கொடுத்தனா எனக்கு வந்து 2,10,000 யூனிட்ஸ் வந்து அவுட்புட்டாக கிடைக்கும். வந்து 100 kgs இன்புட் 70 கிடைக்குதுன்னா
2,10,000 கிடைக்க நான் எவ்வளோ பண்ணணும்? இந்த மாதிரி சும்மா இது மாதிரி பார்த்தீங்கன்னா கூட தெரியும். 70 வந்து எவ்வளோ கொடுத்தா கிடைக்குதுன்னா 100 யூனிட்ஸ். அப்போ வந்து 2,10,000 எனக்கு கிடைக்கணும்னா நான் எவ்வளோ யூனிட்ஸ் கொடுக்கணும்? இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 2,10,000 into 100, 70 into x ஈக்குவல் டு 70 into xன்னு இருக்கும். எக்ஸ் இங்கே இருக்கும் போது 2,10,000 இதே மாதிரி தான் வரும். டிவைடட் பை 70 into 100ன்னு வரும். இந்த இன்புட் அவுட்புட் ரேஷியோ தெரிஞ்சிருச்சுல. நம்மளுக்கு அவுட்புட் கொடுத்துருந்தாங்கன்னா அவுட்புட்டை டிவைடட் பை அவுட்புட்டால் பண்ணணும். இன்டூ இன்புட்டால் பண்ணோன்னா எவ்வளோ இன்புட் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஆஃப் இன்புட் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் எவ்வளோனா 3 lakh rupees வேணும். இதை வச்சு என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வேரியன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஆக்சுவல் ப்ரைஸ் பர் யூனிட் எவ்வளோன்னு தெரியணும்ல. அதுக்கு என்ன பண்ணுறதுனா மெட்டீரியல் யூஸ்டு 2,80,000 kgs. காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் வந்து 2,52,000 டிவைடட் பை எவ்வளோ யூனிட்ஸுக்குனா 2,80,000 யூனிட்ஸுக்கு. அப்போ வந்து 1 யூனிட்டுக்கு எவ்வளோனா இதை கேன்சல் பண்ணால் கிடைக்கும். ஸோ 252 டிவைடட் பை 280 எவ்வளோனா 0.9 per kg. இதுதான் ஆக்சுவல் ப்ரைஸ். இப்போ வந்து ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் வந்து மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ். மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸுக்கு என்ன பண்ணுவோம்? ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் அப்படியே வச்சுக்குவோம். ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி அதுலேருந்து ஆக்சுவல் குவான்டிட்டி மைனஸ் பண்ணணும். அப்படி மைனஸ் பண்ணால் 3 lakh minus 2,80,000 20,000 வரும். ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் எவ்வளோனா 1 rupees. ஸோ 20,000 கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கிறோம்னா ஸோ ஃபேவரபிள். நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸ் வேரியன்ஸ். ப்ரைஸ்னால் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸுக்கு ஆக்சுவல் ப்ரைஸ்க்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் எவ்வளோனா 1 minus 0.9. அப்போ வந்து 0.1 அதாவது 10 பைசே வந்து வேரியன்ஸ் வருது. கம்மியாக தான் வந்திருக்கு. ஸோ இது ஃபேவரபுளாக தான் வரும். ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளோனா 2,80,000. ஸோ 28,000 ஃபேவரபிள். நெக்ஸ்ட் வந்து மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும்ல. இது ரெண்டையும் ஆட் பண்ணாலும் ஓகே, ஃபார்முலா படி போட்டாலும் ஓகே. ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 20,000 + 28,000 48,000 ஃபேவரபிள் கிடைக்கும். இது வந்து செக் பண்ணுறதுக்கு வேண்டி கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா படி போட்டோம்னா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்ட்டு ஆக்சுவல் ப்ரைஸ். ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளோ 3 lakh, ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் வந்து இன்ட்டு 1. அப்போ வந்து 3 lakh வந்து ஸ்டாண்டர்ட் காஸ்ட் மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி 2,80,000 இன்ட்டு ஆக்சுவல் ப்ரைஸ் 0.9. அப்போ எவ்வளோ வருதுன்னா 2,80,000 இன்ட்டு 0.9 2,52,000 வருது. இது என்னென்னா ஆக்சுவல் காஸ்ட். ஸோ ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டோட ஆக்சுவல் காஸ்ட் கம்மியாக இருக்குது. எவ்வளோ கம்மியாக இருக்குன்னா 48,000. ஸோ 48,000 rupees ஃபேவரபிள். அவ்வளோதான், செகண்டு முடிஞ்சு.